ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஏதாவது ஒரே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் கிளம்பி போகிற ஒரே கடை அப்படின்னா ஸ்பேர் மார்க்கெட் தாங்க. ஸ்பேர் மார்க்கெட் வந்து மெரினா மாலில் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து மெரினா மால் கொஞ்சம் பக்கம், அதனால அங்கேயே போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் அடிக்கடி போகிற இடம் அப்படின்னா சரவணா ஸ்டோர் போவேன். அங்கே நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏரியாலே, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஏரியாவிலே பக்கத்தில் டிமார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இருந்தேங்க. ஒரு 2-3 மந்த்ஸ் தான் நம்ம அங்கே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதத்துலேயே நம்ம அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்த புதுசில் பெருங்குடி டிமார்ட் நான் போயிட்டு இருந்தேன். அங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. அப்புறமா ஒரே ஒரு தடவை மாலுக்கு போகலான்னு சொல்லி இங்கே இருக்க மெரினா மால் இவங்க கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து எந்த பொருள் வாங்கணும்னாலும் சரிங்க, நான் இங்கே உடனே ஸ்பேர் மார்க்கெட் தான் வருவேன். ஹோம் சென்டர், மேக்ஸ் எல்லாம் கூட இங்கேயே இருக்குது. ஸோ ஒரு தடவை வந்தோம் அப்படின்னா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடலாம். கூகுளில் மெரினா மால் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போங்க. நாங்கள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் போயிட்டு வந்தோம். இப்போ ரீசெண்டாக தான் போயிட்டு வந்தேன். திரும்ப எதுக்கு போனீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஒரு சில பேர் சொல்லியிருந்தாங்க நிறைய சம்மர் சேல் போயிட்டுருக்கு, ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க அப்படின்னு. அதை கேள்விப்பட்டதுலேருந்து வீட்டில் இருக்கவே முடியலங்க. எப்படியும் ஏதோ ஒரு 1-2 பொருள் நம்ம கடையில் வாங்க தான் போகிறோம். சரி, இங்கேயே போயிட்டு வந்தால் ₹1-2 நமக்கு கம்மியாகும். இல்லை ஆஃபரில் ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா கூட வாங்கிட்டு வந்துடலான்ட்டு போயிருந்தேன். பாப்பாவுக்கு வேறு இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ண போகுது இல்லையா, பேகு, வாட்டர் பாட்டில்ஸ், லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லியிருந்தேன். அதை அடுத்தடுத்த லாங் வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை அட்டன் பண்ணிட்டு வரும்போது கூடவே நாங்கள் அத்தையும் கூப்பிட்டு வந்துட்டோம். எங்கள் கூட தான் அத்தையும் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் நாங்கள் கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் விளாக் போட்டதுக்கு அப்புறமா தான் இது வரணும் ஆர்டர் படி பார்த்தா. பட் இந்த ஆஃபர் டீட்டெயிலை முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன். முக்கியமாக இந்த மாதிரி ஷாப்பிங் மால்லாம் போறீங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு போனால் ரொம்ப க்ரௌடு இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. அன்னைக்கு எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. இருந்த கொஞ்சம் இடத்துல பார்க் பண்ணிட்டு வந்திருந்தோம். நம்ம ஸ்பேர் மார்க்கெட்டில் உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து வெளியில் எக்ஸிட் ஆகிற வரைக்குமே நிறைய ஆஃபர்ஸில் பொருள் எல்லாம் குமிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக தான் இருக்கும் வாங்கணும்ன்ட்டு. பட் பரவாயில்ல, பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு வாங்காமல் வாங்க. தேவைப்படுது அப்படின்னா வாங்கிட்டு வாங்க. ஸோ ஃபுல் ஆஃபர் டீட்டெயில்ஸை என்னென்ன அப்படின்றது நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஹோம் மேக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய ரிலாக்ஸிங் அப்படின்னா ஷாப்பிங் போகிறதுங்க. ஷாப்பிங் போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணாலே போதும். ஸோ அது கடைக்கு போய் தான் பண்ணணும்னு இல்லை, வீட்டிலேயே உட்காந்துட்டு இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தாலே போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் தனியாக என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன ஆஃபர் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைங்க. வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளேட்டு பவுல்ஸ் எல்லாமே மெலமைன் மெட்டீரியலுங்க. செராமிக் கிடையாது, பார்க்கறதுக்கு செராமிக் மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ நீங்கள் போனாலும் பை 1 get 1 ஆஃபரில் வாங்கிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு பிளேட்டோட ரேட்டுக்கு 2 பிளேட் வாங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
கிளாஸ் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னாலே டிமார்ட்டுக்கு தான் போகணும், அங்கதான் குவாலிட்டி நல்லா இருக்கும், பிரைஸ் கம்மியா இருக்கும், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்ததுங்க. ஆனா ஒன்ஸ் நான் ஸ்பேர் மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா டிமார்ட்டே எனக்கு செகண்டரியா போயிருச்சு. ஏன்னா அதை விட அதிகமான கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கும், அஃபோர்டபுள் பிரைஸ்லயும் இருக்கும். இந்த கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே குவாலிட்டி செம்ம சூப்பரா இருந்தது. கலர் கலரா லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிளாஸ்டிக் தான் அது. ஸோ நல்லாவே ஏர் டைட்டா இருந்தது. இதை பார்த்துட்டு வாங்காம அங்கேருந்து என்னால் நகர முடியல. பட் நம்ம வீட்டில் போதுன்ற அளவுக்கு கிளாஸ் கண்டெய்னர்லாம் வாங்கி சேர்த்தாச்சு. ஸோ இப்போ ஒரு 1 இயருக்கு கிளாஸ் கண்டெய்னர் பக்கமே போகக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன். ஸோ அதனால கண்ட்ரோல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எனக்கு செராமிக் பாத்திரம்லாம் பிடிக்கும், ஆனால் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். நம்ம வீட்டில் குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மெலமைன் மெட்டீரியலில் இந்த மாதிரி பவுல்ஸு, டம்ளர்ஸு, பிளேட்டு அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். டிமார்ட் மாதிரியே அங்கே பழைய வீட்டில் இருக்கும்போது ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் போவேன். அங்கே நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். கிளாஸ் ஐட்டம்ஸ்க்கு டிமார்ட்டும், ஸ்டீல் ஐட்டம்ஸ்க்கு இந்த ரிலையன்ஸும் தான் நான் வச்சுருந்தேன். பட் இங்கே ரிலையன்ஸை கூட பீட் பண்ணுற மாதிரி அவ்வளோ சில்வர் பாத்திரம், நான்ஸ்டிக் நிறையா இருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ட்ராலியை ஃபில் பண்ணாமல் வரவே முடியாது உங்களால். ஸோ அதே மாதிரி பேங்க் பேலன்ஸையும் பார்த்துக்கோங்க, பார்த்து ஷாப்பிங் பண்ணுங்கள். அங்கே இருக்க எல்லா பொருளுக்குமே ஆஃபர் போட்டிருப்பாங்க. பட் எல்லா பொருளுக்கும் ஆஃபர் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோன்னா அந்த பொருளுக்கு ஆஃபர் ப்ரைஸ், இந்த ப்ரைஸுக்கு இந்த பொருள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கும். பட் இதுவே ஒரு சில பொருளுக்கு ஆஃபர் ப்ரைஸே அதிகமாக இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. நீங்கள் நிறைய இதுக்கு முன்னாடி ஷாப்பிங் போயிருந்திருப்பீங்க. அங்கே இருக்கிற ப்ரைஸுக்கும் ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸுக்கும் இங்கே இருக்கிற ப்ரைஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அந்த பொருளுக்கு எந்த பிரைஸ் கரெக்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்குவேன். இப்போ நாங்கள் கையில் வச்சிருக்க இந்த செட் ஆஃப் 3 டப்பா வந்து ஆன்லைன்லேயே நான் பார்த்துருக்கேன். 380 சம்திங் நாங்கள் பார்த்தேங்க. பட் இங்கே எனக்கு வந்து 360 சம்திங் கிடைச்சது. 20 to 30 ரூபா கம்மியாச்சு. சரி, எப்படியும் அதை நம்ம வாங்க தான் போகிறோம். வீட்டுக்கு போயிட்டோன்னா ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்கும். வந்துட்டோம் இங்கேயே வாங்கிட்டான்ட்டு ஒரு செட்டு வாங்கிட்டேன். இந்த ட்ராலிக்கெல்லாம் 80% ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ட்ராலி தேவையில்லை, இருந்தாலும் ஆஃபரில் கிடைக்கும் போது வாங்கிடலான்ட்டு செக் பண்ணோம். அதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 4000 போட்டிருந்தாங்க. 80% அப்படின்னா நமக்கு 1000 கிட்ட தான் வரும். எல்லாம் பிராண்டடாக இருக்குது, இவ்வளோ கம்மி ப்ரைஸில் எப்படி கொடுக்க முடியும்னு எங்களுக்குள்ளேயே ஒரு டவுட் இருந்தது. எதுக்கும் 2 கையில் எடுத்து வச்சுப்போம், ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பில் போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். பட் அங்கே போய் பார்த்தா ஆக்சுவல் ப்ரைஸ் அது கிடையாதுங்க, 6000 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1999 கிட்ட வருது. ஸோ அதோட ரேட்டே அதுவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருளுக்கெல்லாம் ஆஃபர் ப்ரைஸே அதிகமாக ப்ரைஸ் இருக்கிற மாதிரி தெரியுங்க. ஆஃபர் போடுறாங்க அப்படின்னா அதோட ஆக்சுவல் ப்ரைஸை ஏற்றிட்டு அதுலேருந்து ஆஃபர் கொடுக்குற மாதிரி அவங்க அதே ப்ரைஸுக்கு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த பேக் எல்லாமே நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க.
இப்போ நான் 2 வாரமா கண்டினியூஸாக ஷாப்பிங் போகிறேன், அதே கடைக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு பொருள் எனக்கு தேவைப்படுதுன்னா அந்த பொருளோட ப்ரைஸை 2 வாரமாக நான் பார்த்துட்டு வந்துடுவேன். 3வது வாரம் போகும்போது அந்த பொருளோட ப்ரைஸ் வந்து கம்மியாயிருக்கா அதிகமாயிருக்கான்னு பார்ப்பேங்க. கம்மியாகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வாரம் கூட வாங்கிப்பேன். அதிகமாகுது அப்படின்னா ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல நான் வாங்கிடுவேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு டெக்கர் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கண்ணே எடுக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம வாங்கி வைக்கணும். கிச்சன் ஐட்டம்ஸ், ஹோம் ஃபைன்ஸ் மட்டும் இல்லாமல் கிராசரிஸ் கூட அங்கே நிறைய ஆஃபர்ஸில் இருக்குங்க. ஸோ நீங்கள் மந்த்லி கிராசரிஸ் வாங்குறதுக்கும் அது ஒரு நல்ல இடமா இருக்கும். உங்களுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கோங்க. அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? நான் எப்பயாவது இங்கே வரும்போது தான் வாங்கிட்டு போவேன். மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்க ஷாப்ஸில் தான் வாங்குவேன். நான் பெருசாக எதுவும் வாங்கலைங்க. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஷாப்பிங் வந்ததே இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் நிறையா வேணும்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.